Taste the Daily. அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்த பின்னரும் ஆதாரங்களை கசியவிடும் நிலையில் சென்னை காவல்துறை மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ரவுடிகளை எல்லாம் பட்டியலிடும் காவல்துறை ரவுடிகளுக்கு பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார், லட்சக்கணக்கான பணத்தை வங்கியில் செலுத்திய முக்கிய பெரும் புள்ளி யார் என்பதை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என கேள்வியும் எழுந்திருக்கிறது. யாரை காப்பாற்றுவதற்காக ரவுடிகளை கைது செய்கிறார்கள் போலீசார் ஏன் கைது செய்து நாடகம் ஆடுகிறார்கள் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிற நிலையில் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டு தொடர்ந்து அரசியல் கொலைகளால் ஒட்டுமொத்த தமிழகமே அச்சத்தில் உறைந்து போயிருக்கிறது. நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவங்களுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கூட, மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்பதை கூட இன்னும் காவல்துறை வெளியிடாமல் தேவையற்ற சில ஆதாரங்களை உயர்நீதிமன்றம் கண்டித்த பிறகும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கண்டித்த பிறகும் ஆதாரங்களை கசிய விட்டுக் கொண்டிருப்பது நீதிமன்றத்தை அவமதிப்புக்குள்ளாக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்க முடிகிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கில் ஏற்கனவே 8 பேர், அதாவது அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்த திருவேங்கடத்தை அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்ததாக என்கவுண்டர் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து காவலில் எடுத்து விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. பாஜக நிர்வாகியாக இருக்கக்கூடிய அஞ்சலியிடம் தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளியிட்டிருப்பதாக அவர் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கொலை திட்டம் வேலூர் சிறையில் தான் இதற்கான திட்டம் அரங்கேற்றப்பட்டதாகவும், குறிப்பாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேலூர் சிறையில், அதாவது ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பொன்னை பாலுவை கைதியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அருள் என்பவர் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக உயர்நீதிமன்ற வளாகத்தில் 3 பண்டல்கள் இருந்ததாகவும் அதில் 4 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாகவும், குறிப்பாக ஆற்காடு சுரேஷனுடைய அந்த தங்க பிரேஸ்லெட்டை விற்று இந்த 3,50,000 ரூபாய் பாலுவிடம் அருண் என்பவர் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஏன் இதையெல்லாம், இந்த ஆதாரங்களை எல்லாம் நீதிமன்றம் கண்டித்த பிறகும் வெளியிடக்கூடாது என்ற பிறகும் காவல்துறை ஊடகங்கள் வாயிலாக, செய்தியாளர்கள் வாயிலாக இதை தொடர்ந்து வெளியே கசிய விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வட சென்னையில் கேங்ஸ்டராக பெரிய ரவுடியாக வலம் வந்து இருக்கக்கூடிய, செந்திலுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஹரிஹரன், அதே போன்று அந்த அருளை எப்படி தொடர்பு கொண்டார்கள், இதில் பல்வேறு சந்தேகங்கள், குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய விதமாகவே இந்த காவல்துறையினுடைய ஆதாரங்களை கசியவிடக்கூடிய நடவடிக்கை என்பதை பார்க்க முடிகிறது. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலையும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள், குறிப்பாக அந்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், ஏற்கனவே கைது செய்யப்பட்டக்கூடிய வாக்குமூலம், இவை அனைத்துமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய முக்கிய ஆதாரங்களாக இருக்கிறது. அதே போன்று இந்த கொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை எப்படி கொலை செய்தார்கள் என்பத ஆதாரத்தை அவர்கள் பிறகு சொல்லப்படுகின்ற அறிவிப்பை செய்து அதன் பிறகு அந்த ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும். ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிற ஹரிஹரனிடம் பட்டன் செல்போன் ஒன்று மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஸ்மார்ட் போன் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த ஸ்மார்ட் போன் ஒன்று எப்படி அவர் வைத்திருந்தார், அதில் என்னென்ன தகவல் எல்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் முக்கிய ஆதாரங்களாக பார்க்க வேண்டிய விஷயமாகும். அதே நேரத்தில் யார் யாரோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், ஸ்மார்ட் போன் மூலமாக ஹரிஹரன் மற்றும் அந்த சம்போ செந்திலுடைய தொடர்பு, இதையெல்லாம் முக்கிய ஆதாரங்களாக திரட்டப்பட வேண்டிய ஆவணங்கள், இதையெல்லாம் ஏன் ஊடகங்களுக்கு வெளியே விடுகிறார்கள்? குறிப்பாக இந்த கொலை சம்பவத்தில் பல கோடி ரூபாய் புழங்கி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மூளையாக செயல்பட்ட அந்த குற்றவாளியை, ரவுடியை கைது செய்வதற்கு இன்னும் காவல்துறையால் முடியவில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு என்பது மிகப்பெரிய அளவில் தமிழகம் மட்டுமல்லாது இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறார். இதே போன்று நெல்லையைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஜெயக்குமாரும் வெட்டி கொடூரமான முறையில் இடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளிகளை கூட இன்னும் கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைதான் இந்த துரதிருஷ்டவசமான தமிழக காவல்துறையுடைய நிலைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவங்களில் ஏன் இந்த மாதிரியான மெத்தன போக்கு கடைபிடிக்கிறார்கள்? யாரை காப்பாற்றுவதற்காக, எந்த முக்கிய குற்றவாளியை மறைப்பதற்காக இது போன்ற ஆதாரங்களை கசிய விட்டு நீதிமன்றத்தினுடைய கண்களை மூடிவிடலாம் என்ற ஒரு போக்கில் இந்த காவல்துறையின் செயல்பாடுகள் இருப்பதாகவே
பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு கொலை செய்யப்பட்ட நபர்கள் கூலிப்படையினரா அல்லது கொலை செய்யப்பட்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளியா, இதன் மூலமாக செயல்பட்டவர்கள் யார், மூளையாக இருக்கக்கூடியவர்கள் யார், அவருடைய அரசியல் பின்னணி யார், அந்த அரசியல் பின்னணி உள்ளவர் பற்றி ஏன் ஆதாரங்களை இந்த காவல்துறை வெளியிடவில்லை, ஏன் அவர்களை இன்னும் இந்த காவல்துறை கைது செய்ய இயலவில்லையா என்ற பல்வேறு கேள்விகளை அவர்கள் தினந்தோறும் அடுக்கடுக்காக போராட்டங்கள் வாயிலாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறந்தவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகிகள் என அனைவருமே பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதில் சில அரசியல் கட்சியை சார்ந்த சில சிறு புள்ளிகளை மட்டும் வைத்துக் கொண்டு இவர்கள்தான் மூளையாக செயல்பட்டார்கள் என்று ஆதாரங்களை கசியவிட்டு அந்த ஆதாரங்களுடைய அடிப்படையில் இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். மூளையாக செயல்பட்ட முக்கிய புள்ளிகளை காப்பாற்றுவதற்காகவே காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அனைத்து தொண்டர்களும் போராட்ட களத்தில் பொங்கி எழுகிறார்கள், கோஷங்களை முன்வைக்கிறார்கள். அதே போன்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.